ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆவிக்குரிய ஆழமான உண்மைகளையும் வேத ரீதியான விஷயங்களின் அர்த்தங்களையும் அறிந்திட அதிகமான ஆர்வம் கொண்டவர்கள் நம்மில் அநேகராய் இருப்பார்கள். அவர்களுடைய பிரசங்கம் கேட்கும் ஆர்வமும் ஆவிக்குரிய சிந்தனைகளை குறித்த வாஞ்சையையும் பார்த்தால் ஆச்சரியப்படும் வகையில் இருக்கும். ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இருப்பதில்லை. காரணம், அவர்களிடம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதில் தாகம் இருப்பதில்லை. அதனால்தான் அவர்களால் கர்த்தருக்கேற்ற கனிதரும் வாழ்க்கையை வாழ முடிவதில்லை. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் அதற்கு முதலில் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய சத்தியத்தை புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருப்போம். அதன் பின்னரே நம்முடைய வாழ்க்கையில் அதனை பின்பற்றி வாழ்வதற்கான வாஞ்சையும் ஏற்படும். அது மாத்திரமல்ல, அப்பொழுதுதான் கர்த்தருக்கேற்ற கனிதரும் வாழ்க்கையை வாழ முடியும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.